சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வைத்தாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். விஜய் கட்சியில் விஜய் தான் முகம். விஜய் சொன்னாதான் அங்க கட்டுப்படுவாங்க போல தெரியுது. வேற யார் சொன்னாலுமே ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை இருப்பது போல தெரியுது. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் உளவுத்துறையும் காவல்துறையும் எதுக்கு இருக்கு? முதலமைச்சர் இருக்கிறாரு. விஜய் அவர்கள் வராருங்கிற ஒரு பார்ட்டியோட லீடர் வந்தா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொன்னா அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி லைனா வந்து ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட் நிக்க வைக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு சின்னவர் போனார்ல, அதே ரோட் ஷோ பிளான் இல்லாம ரோட் ஷோ நடத்தினார்ல, என்ன நடந்துச்சு? கோயம்புத்தூர் எங்கள் கோட்டையினர்ல விஜய் வச்சார் ஓட்டை. கோயம்புத்தூரே ஓட்டை வந்துருச்சு சார். எங்க கோட்டைன்னு சொல்ல முடியுமா? உதயநிதினால சொல்ல முடியுமா? மரத்துல இருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு. அதான் சொல்றேங்க. அவர் விஜய் வந்து இது பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அதை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணணும்? அதை நம்ம தவிர்க்கணும். கீழே தள்ளி விட சொல்றீங்களா? அத சொல்லல. அப்புறம் கன்னத்துல அடிச்சாரு ட்ரெயின்ல ஓடும் போது முதலமைச்சர், அந்த மாதிரி அடிக்க சொல்றீங்களா? அந்த மாதிரி ஆளே சார் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்குவப்படுத்த வேண்டும். கூத்தாடி அந்த மாதிரி ஆடிலாம் சொல்லிட்டு பேசிட்டுலாம் போயிட முடியாது. இதெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவரை இந்த சொல்லக்கூடிய கூத்தாடி வார்த்தை அங்கேயும் பொருந்தும். எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க வந்து உங்க திமுக தம்பிமார்கள்ட்ட சொல்லுங்க, டே கூத்தாடின்னு சொல்லாதீங்கடா, கூத்தாடின்னு சொன்னா அது எங்களுக்கும் பொருந்துண்டா அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்யுங்க. நீங்க போனது தீகா ஃபங்க்ஷனுக்கு, சுபவீர் ஃபங்க்ஷனுக்கு, நீங்க இண்டோர்ல அதை போய் பண்ண வேண்டானே. எதுக்கு ரோட் ஷோ நடத்துறீங்க? இல்ல, அது வெளியே ஏற்கனவே பிளான் இருந்ததுல ரோட் ஷோ நடத்துறதுல உதயநிதி பிளான் இருந்தது. உதயநிதி அவர்கள் வந்து பர்மிஷன் இல்லாம ரோட் ஷோ நடத்தணும். நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? நீங்க உங்க போக்குல உங்களுக்கு பாதுகாப்பு. அவர் உதயநிதி நடத்தின ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படாத ஃபங்க்ஷனுக்கு இடையூறு கிடையாது. விஜய் தலைவரா நடிகரான்னே அவங்களுக்கு இன்னும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டமா தான் இருக்குது. தலைவரா இன்னும் அவர் பொசிஷன் பண்ணிட்டாருன்றது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அவங்களுக்கு போய் இன்னும் கன்வே ஆகல, இன்னுமே ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்றாங்களா சார்? திமுக ரிஜிஸ்டர் ஆகல. கருணாநிதி திரைக்கலைஞர் சார், முதலமைச்சர் ஸ்டாலின் திரைக்கலைஞர் சார், உதயநிதி திரைக்கலைஞர் சார், எம்ஜிஆர் திரைக்கலைஞர் சார். எம்ஜிஆர் திமுகவை விமர்சிச்சார், திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு, அதனால ஓட்ட போட்டாங்க. அதே போல திமுகவை விஜய் எதிர்க்கிறார், திமுகவை தீய சக்தின்னு சொல்ல போறாரு, அதனால ஓட்டு விழுந்துரும். ஊழல்வாதின்னு சொல்லணுமா இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல்களுக்கு நீங்க எல்லாம் கொள்ளடிச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதா? இரு திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பணத்தை, மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சு வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அதிகபட்சம் 15ல இருந்து 25 வயசுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் சார் விஜயை ரசிக்கிறாங்க. விஜய் பின்னாடி இப்ப இவ்வளவு கூட்டம் திரள்றாங்க, விஜயை பார்க்கணும்னு வராங்க. அதுலயுமே பெருங்கூட்டத்துக்கு வந்து அவரை இன்னமுமே என் கருத்து இல்ல, சில ஆய்வாளர்கள் சொல்ற கருத்தை நான் கேள்வியா வைக்கிறேன். அந்த ஆய்வாளர்கள் அறிவு இல்லாதவர்கள். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளருமான திரு BMS முஸ்தபா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் முஸ்தபா சார், எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி ஒரு மாநாடு போலவே ஒரு 2 நாள் கோவையில நடந்தது. ஒரு 7 மாவட்டங்கள் மட்டும் வரவழைக்கப்பட்டு அங்க வந்து அந்த ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கருத்தரங்கு போல நடத்தினாங்க. மற்ற கட்சி பூத் கமிட்டி கூட்டத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் பார்க்கப்பட்டது சார். ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலை இருந்ததாகவே பலருடைய பார்வை இருந்தது. அதை தான் நான் கேள்வியா வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் கட்சியில் விஜய் தான் முகம். விஜய் சொன்னாதான் அங்க கட்டுப்படுவாங்க போல தெரியுது. வேற யார் சொன்னாலுமே ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை இருப்பது போல தெரிகிறது. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சார், விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து அந்த பூத் கமிட்டி மாநாடு கிளம்பும்போது வெறும் அதில் வந்து உள்ளரங்கில் 8500 பேர் இருந்தாங்க. அந்த 8500 பேர் உள்ளரங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சூழல், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கத்தில் எந்த பொல்யூட்டாக நடந்ததோ அந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்க தான் பட்டுது. அவர் போகும்போது வழிநடுங்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சார். என்ன கேட்டிங்கன்னா தன்னாட்சியாக வந்த கூட்டம். பார்த்தீங்கன்னா எல்லா அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் சுற்று இருக்கிற பகுதியில் பெண்களும் அந்த ஆண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் வராங்கன்னு சொன்னால்
விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. நீங்கள் எந்த ரோட் ஷோ அவர் பூத் கமிட்டி மாநாடுக்கு போகிறாரு, அப்போ மக்கள் நிற்கும் போது அவர் மக்களை பார்க்கும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருளவு வரவேற்பு இருக்குது. அது யார் கட்டுப்படுத்தணும் சார்? ரோட்டில் நிற்கக்கூடிய மக்களை யார் கட்டுப்படுத்தணும்? இல்லை சார், ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லையே சார். இவங்க எல்லாருமே விஜய் கட்சியின் தொண்டர்களாக அறியப்படுறவங்க. சரி, இன்னொன்று விஜய் பெரும்பாலும் அவரை தலைவரா பார்க்குறாங்களா ரசிகரா பார்க்குறாங்களான்னு இன்னும் வித்தியாசமே தெரியலையே சார். நிறைய பேர் அவங்க பேசுறத நான் பார்க்கும்போது எல்லாருமே வந்து நாங்க என்னம்மா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, என்னப்பா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, நாங்க அதுக்கெல்லாம் வரல, அண்ணனை ஒரு முறையாவது பார்த்துடணும். ஓட்டு போடுறவங்க தானே பேசுறாங்க. நான் கேட்குறேன் சார், சார் ஒருத்தரை வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவர் வரணும்னு வரவேற்க வந்திருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாவம் காத்து கிடக்குறாங்க விமான நிலையத்தில். யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எந்த தலைவருக்கு வந்திருக்கு சார்? நீ கேட்குற மோடி வந்தாரு, மோடி ரோட் ஷோக்கு அந்த மாதிரி வந்தாங்களா? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோன்னு சொல்லி அறிவிக்கப்படாத பார்த்தீங்கன்னா அது ரோட் ஷோவே மாறிடுச்சு. ரோட் ஷோன்னு அறிவிச்சா கோயம்புத்தூர் சம்பிச்சிருக்கோம். நான் கேட்குறேன், இன்னைக்கு சின்னவர் போனார்ல, அதே ரோட் ஷோன்னு பிளான் இல்லாமல் ரோட் ஷோ நடத்தினார்ல, என்ன நடந்துச்சு? கோயம்புத்தூர் எங்கள் கோட்டைனார்ல, விஜய் வச்சார் ஓட்டை, கோயம்புத்தூரே ஓட்டை வந்துருச்சு சார். எங்கள் கோட்டைன்னு சொல்ல முடியுமா? உதயநிதினால சொல்ல முடியுமா? என்ன நடந்துருச்சு? அதை தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் வந்துட்டான்னு சொல்லி வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க. தலைவனா பார்க்கலையே, ரசிகரா தானே பாக்குறாங்க இவங்க. அப்ப உதயநிதி என்னவா பாக்குறாங்க? ரசிகரான பார்க்கல. எவரே உதயநிதி நடிகர் கிடையாதா? ஏங்க தமிழக வெற்றி கழகத்தின் பூத் மாநாடு நடந்திருக்குங்க. பூத் கமிட்டி மாநாடு நடத்துறாங்க. பூத் கமிட்டியோட மாநாடு நடத்தக்கூடிய இதுல ப்ராப்பரா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்தவர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் அவங்க ஸ்ட்ரக்சர் படிப்படியாக தான் வளரும். புதுசு அவங்க அரசியலுக்கு நான் அதையெல்லாம் பார்க்கிறேன். நான் வெளியில என்ன விமர்சனம் தாவேகா மேல வைக்கிறாங்களோ அதை தான் கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அவேர்னஸே கிடையாது அவங்களுக்குள்ள. ஒரு தேர்தலை எதிர்கொள்ள போறோம், அதற்காக ஒரு கருத்தரங்கு கூப்பிடுறாங்க நம்ம கிட்ட. பூத் ஏஜென்ட்னா எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்லி அனுப்பணும். பிளஸ் அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க வந்த மாதிரி இல்லையே அந்த கூட்டம். அந்த பூத் கமிட்டி வந்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஜிபிஏ பென்ட்ரைவ் கொடுத்து அதுக்கான ஆவணத்தை கொடுத்து அவ்வளவு தூரமா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாங்க சார். யாரு இதெல்லாம் அனுப்பி விட்டாலே அவங்க வீட்டுல உட்காந்து பாத்துருவாங்க. யார் அனுப்பி விட்டாலும் வீட்டுல ஏங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பயிற்சி கொடுக்குறாங்க? பயிற்சி கொடுத்த மாதிரியே தெரியல. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டில இருக்கக்கூடிய ராணுவ நீங்க போய் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லணும்? நீ மக்களோட இரு. இல்ல அதெல்லாம் நடந்துதாங்க, அதெல்லாம் நடந்துதா. அண்ணாவோட வசனத்தை வந்து மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி காமிச்சாரா இல்லையா? நீ மக்களோட இரு, மக்களை போய் சந்தி, மக்களுக்கான குறையை தீர்த்து வை. இதுதான் நீ வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் விஜய சந்திக்கணும்னு வந்த கூட்டமா தான் தெரியுது. இவங்க போய் மக்களை சந்திச்சு இவங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்களான்றது பெரிய கேள்விக்குறி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்க கிட்டயே ஒரு ஒழுங்கினம் இல்லாத ஒரு நிலையே காணப்பட்டதா தான் பலருடைய கருத்தா இருக்கு. எப்படி இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க அரசியல் பண்ண போறாங்க? எப்படி விஜய் கரசேர போறாரு? இது ஒழுங்கினமான கூட்டமா இல்ல கூட்டம் நடத்தும் போது பீர் பாட்டில் வைக்கிறது ஒழுங்கினமான கூட்டமா? பீர் பாட்டில் வச்சு சாப்பாடை போட்டு எப்பா நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு பூத் ஏஜென்ட்டா உட்காரணுப்பா அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்தினாங்களே திமுக, அது ஒழுங்கினமான கூட்டமா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நாகரிகமான தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து நீங்க வந்து பெரிய 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 அரசியல் ஜாம்பவானங்கள்லாம் பேட்டி எடுத்துருக்கீங்க. நான் கேட்கிறேன், கேவலமா இல்லையா? ஒரு சாப்பாடு பந்தியில பீர் பாட்டில வச்சு நீங்க பூத் ஏஜென்ட் பயிற்சி நடத்துறீங்கன்னா இதோட மோசமான நிகழ்வு என்னாச்சு வேணுமா? அங்க பீர் பாட்டிலுக்கு வந்த கூட்டமா? பிரியாணிக்கு வந்த கூட்டமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அப்பட்டமாக அதிமுகவும் திமுகவும் கரப்ஷன் கையாளிகளா இருக்கிறாங்க, கமிஷன்ல முழுகி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீர்வாணி தண்ணி மாதிரி தூய்மையான அரசியல் கொடுக்க போறாருன்னு சொல்றாரு தெரியுமா தலைவர் விஜய் அவர்கள். அவரை நம்பி வந்த கூட்டம் சார். இதை யார் கட்டுப்படுத்தணும்? நான் கேட்கிறேன், யார் கட்டுப்படுத்தணும்? காவல்துறை எதுக்கு இருக்காங்க? இல்ல சார், திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கும் கட்டுப்பட மாட்டேன்றாங்க, ஆதவ அர்ஜுனா சொல்லும் போதும் கட்டுப்பட மாட்டேன்றாங்க. விஜய் அவர்களுடைய கண்ணசைவுக்கு தான் இதெல்லாம் மாறும். நான் கேக்குறேன், எல்லாத்துக்கும் விஜய் வர முடியாது. விஜய் அவர்களுக்கு பெரிய சிக்கலே என்னவா இருக்கு? விஜய் வந்து எவ்வளவு சிக்கல் வருது பாத்தீங்களா? விஜய் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக தமிழக எப்படி அரசியல் பண்ண முடியும்? யாரு அப்புறம் எப்படி அரசியல்? இது ஒரு பெருமைன்னு பேசாதீங்க. எது பெருமைன்னு பேசுறது? என்ன இது பெருமை கிடையாது. அவர் இனி வெளியே வந்தாகணும். சரி, அததான் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? தமிழ்நாட்டுல உளவுத்துறையும் காவல்துறை எதுக்கு இருக்கு? முதலமைச்சர் இருக்கிறாரு. விஜய் அவர்கள் வராரு, ஒரு பார்ட்டியோட லீடர் வந்தா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொன்னா அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி லைனா வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் நிக்க வைக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? காவல்துறை சம்பளம் வாங்கலையா? உளவுத்துறை சம்பளம் வாங்கலையா? இவ்வளவு கூட்டம் கூடுன்னு தெரியாதா?
அப்ப என்ன இததான் நினைக்கிறாரு சார் விஜய் அவர்கள். கண்ட்ரோல் இல்லாத கிரவுட் மாதிரி இருக்கு சார். ஒரு கண்ட்ரோல் இல்லாத கிரவுட் மாதிரி இருக்கு. இதோட தாண்டி அறிவிக்க மரத்துல இருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு. அதான் சொல்றாங்க. அவர் விஜய் வந்து இது பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அதை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணணும்? அதை நம்ம தவிர்க்கணும். இல்ல கீழே தள்ளி விட சொல்றீங்களா? அத சொல்லல. அப்புறம் கன்னத்துல அடிச்சாரு ட்ரெயின்ல ஓடும் போது முதலமைச்சர், அந்த மாதிரி அடிக்க சொல்றீங்களா? அந்த மாதிரி ஆளே சார் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பக்குவப்படுத்த வேண்டும், இந்த நாட்டுல தூய்மையான அரசியல கொடுக்க வேண்டும், இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏழைகள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற அரசியல் களத்துல வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். நான் இதை நான் திருப்பி கேட்கறேங்க. யார் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேணும்? நீங்க எல்லாத்தையும் வரி வாங்குறீங்களா இல்லையா? அந்த வரியில உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுதா இல்லையா? இந்த இலாக்கா யார் கையில இருக்குன்னு சொல்லி தெரியுமா இல்லையா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதை நான் பார்த்துதான் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்தா யாருக்கு இடையூறாகும்? பொதுமக்களுக்கு இடையூறாகும். இப்ப இந்த 2 நாள் ஆகலன்றீங்களா? வேற இது யார் இடையூறாக்காம பண்ணணும்? இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ கண்ட்ரோல் இவங்க வந்து போலீஸ் அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து வருதுன்னு சொன்னா இது கூடுதல் பாதுகாப்பு பண்ண வேண்டியது தமிழக அரசாங்கத்தோட கடமை சார். வேணுமே கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேல இருந்து குதிச்சுட்டாங்க, இந்த மாதிரி கூட்டம் நடந்துருச்சு, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மீதும் விஜயின் தம்பிமார்கள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தை திணிக்கணும் திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சிக்குது. இதுல எங்க திமுக வருது? வேற யார் வரா? இதுல எங்க திமுக வருது? ஓடிட்டாங்களே சார் கோயம்புத்தூருக்கு. நான் கேக்குறேன், நீங்க போனது தீகா பங்கனுக்கு, சுபவீர் பங்கனுக்கு, நீங்க இண்டோர்ல போய் அதை போய் பண்ண வேண்டியதானே? எதுக்கு ரோட் ஷோ நடத்துறீங்க? இல்ல அது வெளியே ஏற்கனவே பிளான் இருந்ததுல ரோட் ஷோ நடத்துறதுல உதயநிதி பிளான் இருந்தது. உதயநிதி அவர்கள் வந்து பர்மிஷன் இல்லாம ரோட் ஷோ நடத்தணும். நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? நீங்க உங்க போக்குல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் உதயநிதி நடத்தின ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படாத ஃபங்க்ஷனுக்கு இடையூறு கிடையாது, பிரச்சனை கிடையாது. அங்க கூட்டமே கூடாது சார். நான் கேக்குறேன், நீங்க ரசிகரை பார்க்க அங்கேயும் கூட்டம் நீங்க பாக்கலையா? நான் வேணா வீடியோ காட்டுறேன், அங்கேயும் கூட்டம் ஒரு கூட்டமும் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் போனார் என்பதை பிரபலமாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் பேசப்பட்டதா? உதயநிதி போனாரா? நான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்க ரசிகர் கூட்டம்னு. உதயநிதி அண்ணன் பாத்தீங்கன்னா சினிமா நடிகராச்சே. சரி, பல படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. அப்ப துணை முதலமைச்சர் ஆச்சு, நாட்டுக்கு முதலமைச்சரோட பையனாச்சு, 6 வாட்டி முதலமைச்சர் இருந்தவரோட பேரனாச்சு. என்ன கூட்டம் வந்துச்சு? கூட்டப்பட்ட கூட்டமே, செயற்கையான கூட்டப்பட்ட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா பிசுபித்து போச்சு, கூட்டமே இல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க சார். இதெல்லாம் பார்த்துதான் அச்சப்படுறீங்க. நான் கேட்கிறேன், நீங்க வந்து அந்த ரோட் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னு, இதுக்கு நீங்க வந்து கூட்டத்தை காட்டணும்னு நினைச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் விஜய் போனார்ல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த லைன்ல போனாங்க, அந்த கூட்டம் என் கூட்டம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். புரியுதா? அதுவும் என்னோட கூட்டம் சொல்லி இதெல்லாம் வந்து பயிற்சி பழக்கப்பட்டவங்க தானே இவங்க. இல்ல, இந்த பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வந்தவர்களே ஒரு பெரும் கூட்டம். நான் வந்து கோவை செய்தியாளர்கள் சிலர்கிட்ட பேசிட்டு தான் இந்த கேள்வியெல்லாம் வைக்கிறேன். 25% to 30% அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு அற்றவர்களா தான் சார் நாங்க பார்த்தோம். வயசு என்ன? அரசியல் வயசு என்ன? அவங்க வெறும் 15-20 வயசு அந்த மாதிரி ரேஞ்ச். 20 வயசு ஓட்டு கிடையாதா? 20 வயசு ஓட்டு. அவங்க ஓட்டு போடாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? அவங்க எத்தனை பேர்? நான் ஓட்டு போட எப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வருதோ அப்ப நான் விஜய் அண்ணாவுக்கு தான் போடுவேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் நிறைய. கையில தொட்டில் எடுத்துட்டு வந்தாங்களா? தாய்மார்கள்லாம் தொட்டில தள்ளிட்டு வந்தாங்களா? என்ன சார் பேசுறீங்க? அன்னைக்கு இங்க அந்த களத்தை இருந்தவங்க பார்த்து நான் பார்த்தமே, நீங்க வந்து 98-99 விழுக்காடு எல்லாம் பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் சார். தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க, ஆதார் வயசு நிரம்பினவங்க மட்டும்தான் சார் உறுப்பினர் ஆக முடியும். அதுலயே 90 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க சார். அதிகபட்சம் 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த கூட்டத்துல பெரும்பாலும். அதுவும் பெரும்பாலும் விஜய் கூட்டம்னாவே அந்த மாதிரி வயதுக்குடையவர்கள் தான் இருக்காங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பெரிய கூட்டமா அங்க யாரையுமே பார்க்க முடியறதில்ல. அவங்களுக்கு போய் சேரல. இன்னமுமே தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்குது, விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்ற அளவுக்கு கூட தெரியல அப்படின்றாங்க. அதுலயும் இந்த 40-50 வயசு ஆட்கள் சுத்தமாவே கிடையாது. அவங்க திரும்பி கூட பாக்குறதில்ல இந்த கூட்டத்தை. இல்ல, நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எங்க போனாலும் விஜய். நான் பாக்குறேன், நீங்க யார், நான் சாமானியர்கள்ட்ட கேட்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணுங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஊழல் பெருச்சாலியா இருக்கிறாங்க, ஊழல் கொள்ளைவாதி. யார் பேசுறது? 40 வயசு 50 வயசு உடையவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாக்கலையா? நீங்க மைக்கெல்லாம் பிடிச்சி பத்திரிகையாளர் கேள்வி நீங்களே கேட்டீங்களா? நான் பார்த்தேன் 50 வயசு 55 வயசு
வேற உங்களை கூட்டம் வந்து லைனா நிப்பாட்டதா சார். அந்த கூட்டத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் கண்டிப்பாக இந்த இந்த 2026 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா சார் எல்லாரும் ரசிக்கக்கூடிய தேர்தலா இருக்கும். பார்க்க தானே போறோம். இல்ல சார், ஆர்வமா விஜய ஓடி வந்து பார்க்கக்கூடியவர்கள் அவங்க இன்னுமே ஒரு திரைபிம்பமா ஒரு திரைக்கலைஞனா தான் விஜய பாக்குறாங்க. அவங்க போய் வீடு வீடா தின்னையா உட்கார்ந்து எல்லாம் ஓட்டு கேட்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி. உதயநிதியை பார்க்க மாட்டாங்க, ஆர்வமா ஓடி வந்து உதயநிதியை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதில் சார் நான் உங்களை வந்து இதுதான் கேள்வி கேட்டேன் சார். நீங்க சொல்லும் போது வார்த்தை சொல்றீங்க திரைக்கலைஞர்னு சொல்றீங்க சார். தமிழ்நாட்டு அரசியல் சார் அந்த கூட்டமே அவர் இன்னுமே நடிகரா பார்க்கறாங்க, தலைவரா பார்க்கலன்ற வருத்தமே கருணாநிதி திரைக்கலைஞர் சார், முதலமைச்சர் ஸ்டாலின் திரைக்கலைஞர் சார், உதயநிதி திரைக்கலைஞர் சார், எம்ஜிஆர் திரைக்கலைஞர் சார், ஜெயலலிதா அம்மா திரைக்கலைஞர் சார். ஒரு தெளிவுக்கு வந்துருவோம். விஜய் தலைவரா நடிகரான்னே அவங்களுக்கு இன்னும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டமா தான் இருக்குது. தலைவரா இன்னும் அவர் பொசிஷன் பண்ணிட்டாருன்றது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அவங்களுக்கு போய் இன்னும் கன்வே ஆகல, இன்னுமே ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்றாங்களா சார்? திமுக ரிஜிஸ்டர் ஆகலையா? அந்த மாதிரி பேச வைக்கிறாங்க சார். சார் தமிழக வெற்றி கழகம் நீங்க வந்து ஒரு தலைவர்னா மரத்துல இருந்து குதிக்க மாட்டான் சார். வந்து இது போடணும், தோல்ல துண்டு போடணும் தலைவர் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. தலைவர் என்ன பண்ணுவாங்க, கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு பாலியல் சீண்டல் தந்த அந்த மாதிரி ஏறக்கூடாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் எத்திக்ஸ். இது எல்லாம் பாத்தீங்கன்னா சார் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது. ஒரு தலைவர் வராருன்னு சொன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய கூட்டம் கூடுறது சகஜம் சார். இதை நீங்க பெருசா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் தான் சொல்றாருல, நீங்க எல்இடி லைட் மேல ஏறாதீங்க, கண்டிப்பா இபி பாஸ் ஆகும். யாரும் அந்த அவரு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் புஜி ஆனந்த் அவர்கள் சொல்றாரா இல்லையா? அவரு பாவம் போராடிட்டாரு, சரி, அவரால் கட்டுப்படுத்த முடியல, காலில் அடிபடுற அளவுக்கு போகுது. என்ன கட்டுப்படுத்த அதுதான் பாத்தீங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வரணும்னு எவ்வளவு உற்சாகமா எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு அப்படி கூடுது சார்? நீங்க என்னை ஒருத்தர் பேசும்போது சொன்னேன், எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின மாதிரி கூடுது. இல்ல எம்ஜிஆரையும் திரு விஜய் அவர்களையும் ஒப்பிட முடியுமா? நமக்கு விஜயகாந்துக்கு இதை விட அதிகமா கூடுச்சு, ஆமாவா இல்லையா? கிடையவே கிடையாது. ஆமா, இதை விட கிடையாது சார். பாருங்க சார், எம்ஜிஆர் கூட்டத்தை வேணா நாங்க பார்க்காம இருக்கலாம், என்னோட சித்தப்பாவோ என்னோட பெரியப்பாவோ இந்த விஷயத்த சொல்ல நான் கேட்காம கேட்டு இருக்கலாம். விஜயகாந்த் கூட்டத்தை பார்த்தோமா சார்? இந்த அளவுக்கு இல்ல, இதை விட அதிகமா அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். சார் விஜயகாந்துக்கு மெச்சூர்டா கூடினாங்க சார். அந்த கூட்டம் வந்து உண்மையாவே விஜயகாந்த் கூடினது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ஒரு கூட்டம். அவர் தான் மெச்சூர்ட் இல்லாம போயிட்டாரோ? என்ன சார் சொல்ல வரீங்க? மெச்சூர்டா கூட சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல எல்லாருக்குமே அரசியல் தெரியும் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மாத்தணும். இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணு வச்சு எல்லாம் படிச்சவங்க சார், எல்லாம் இளைஞர்கள் சார், கையில வந்து பாத்தீங்கன்னா மொபைலை யூஸ் பண்றவங்க சார். என்ன நடக்குது, யார் என்ன செய்யறான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். கேட்கிறேன் சார், இவ்வளவும் வயலையும் பொருட்படுத்தாமல், புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் என்று ஒரு பல்லாயிரம் கூடிய மக்கள் வந்து கூடுறாங்கன்னு சொன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்துக்கான வித்திட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன். இல்ல, ஒரு கூட்டம் கூடிட்டாவே நம்மளால ஆட்சி மாற்றம் நிகழ்த்தி விட முடியும் அப்படின்றது வந்து முதல்ல இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலை சந்திக்கணும்னா நிறைய ஸ்ட்ரக்சர் வழிவகுக்கணும். பூத் கமிட்டி மாநாடோ கருத்தரங்கமோ நடத்துறதெல்லாம் பெரிய விஷயம். உண்மையாவே சூப்பர், பாராட்டு. அதான் நடத்திருக்காங்க. 5 மண்டலம் இன்னும் நடத்த போறீங்க. ஒரே இடத்துல ஒரு மண்டலத்திலே 69,500 பேரை உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. எவ்வளவு? 60 மொத்த பூத் கமிட்டியும் என்னன்னு கேட்டா அதுக்கு இடமும் கொடுக்க உள்ள. அவ்வளவு இடையூறு, அவ்வளவு பிரச்சனை, போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. ரோட்ல மக்களை வந்து பாத்தீங்கன்னா கோவை போலீஸ் முழுமையா வந்து இதுக்காக செலவழிச்சிருக்காங்க சார். எவ்வளவு சதவீதம்? ஒரு 60% எஃபெக்ட் போட்டிருக்காங்க சார். புரியுதா உங்களுக்கு? 60% எஃபெக்ட் போட்டிருக்காங்க. முழுமையா போட நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் களத்துல வந்தா இவ்வளவு கூட்டம் வரும் என்பது நீங்க கணிச்சிங்களா கணிக்கலையா? அது இயல்பே சார். கைப்பொண்ணுக்கு கண்ணாடி அதுக்கு சார். யோசிச்சு பாத்தீங்களா? இவ்வளவு கூட்டம் வரும் சொன்னா நீங்க முறைப்படுத்திருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேணுமே வந்து பாத்தீங்கன்னா அசம்பாவிதம் நடக்குமோ, இதை வந்து நம்ம வந்து நெகட்டிவிட்டியா கொண்டு போகலாம், விஜய் அவர்கள் மீது கெட்ட பெயரை உண்டாக்கலாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த கூட்டம் வந்து இவ்வளோ கட்டுப்பாடோட இவ்வளோ அமைதியாக 2 நாள் பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல இறங்கி இந்த 2 வருஷத்துல இவ்வளோ பயிற்சி பட்டு நடத்துறாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி பேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகாவின் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தி அமைச்சிருக்காங்கன்றீங்க. உண்மையிலேயே தேர்தல் பயிற்சி கண்டிப்பா பயிற்சி வகுப்பு நடத்தி அமைச்சிருக்காங்க. ஒரு பூத் ஏஜென்ட் எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்காங்களா? அந்த பூத் கமிட்டி என்ன செயல்படணும்னு நினைக்கிறீங்க?
என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் சார். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த பூத் கமிட்டியில வந்து 300 வாக்காளர்கள், அவர் அந்த பகுதியை சேர்ந்தவரா இருக்கிறார், அவர் வாக்களிக்க வராரா இல்ல வாக்களிக்க கூப்பிட்டு வரணுமா? உங்க வாக்களிக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. இவங்கெல்லாம் வாக்களிக்கலையே, இவங்க வாக்களிக்காம இருக்கும், ஏன் அந்த அப்ஜெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த பூத் ஏஜென்ட்டோட வேலையை அவங்க பார்க்க போறாங்க. வேற என்ன பண்ணணும் சார்? எம்ஜிஆருக்கு ஒரு கரிஷ்மா இருந்தது, விஜய்க்கும் ஒரு பெரிய கரிஷ்மா இருக்குது, ஒரு பெரும் கூட்டம் வருது. நான் அதெல்லாம் குறைச்சி மதிப்பில்லை. மாநாட்டிலும் பெரிய கூட்டம், இங்க பாருங்க எதா இருந்தாலுமே அவருக்கு நல்ல கூட்டம் கொடுது. நான் இந்த கூட்டம் நீங்க எம்ஜிஆரோடு ஒப்புமைப்படுத்துவது தான் எனக்கு வந்து ஒரு புரியாத புதிரா இருக்குது. எம்ஜிஆர் அவருக்கு அன்னைக்கு வந்து அவர் அரசியல் ஏற்கனவே ஒரு கட்சியில அரசியல் பண்ணிட்டு இருந்தவர், சரிங்களா? அவர் அங்கிருந்து வெளியேறி ஒரு புது கட்சி தொடங்கி அரசியல்ல களமாடி தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாரு, சரிங்களா? விஜயால் அப்படி அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து அதை பொருத்தி பேசுறாரு. யாரு? ஆதவ அர்ஜுனா திரும்ப திரும்ப அதை சொல்றாரு. எம்ஜிஆர் மாதிரியே வந்துருவாரு. எம்ஜிஆருடைய லெகசியை ஃபாலோ பண்ற ஒரு கட்சி இன்னமும் இருக்கு சார், சரிங்களா? நீங்க இளைஞர்கள் கிட்ட போயிட்டு இன்னைக்கு போய் எம்ஜிஆரை பத்தி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது ஒரு கைத்தட்டல் கூட இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு கைத்தட்டல் இருக்குது, எம்ஜிஆருக்கு பெரிய அங்க இல்ல. ஆனால் அதிமுகன்ற ஒரு கட்சி அது ரசிக்கும். காரணம் என்னன்னா அவங்க நீண்ட காலமா எம்ஜிஆருடைய லெகசியில இருக்கிறவங்க. அது எப்படி அப்படியே இங்க பாஸ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேல இருந்தாலும் கூட அவர் வந்து வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் அராஜகம் செய்து, திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இடையூறு செய்து, திமுக அரசாங்கம் மக்கள் விரோதத்தை கையாளுதுன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட உண்மைத்தன்மையை எடுத்து வச்சார். சரி, விஜய் அவர்கள் அரசியல் களத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பார்த்துட்டு இருக்கிறார் சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நன்மை செய்யல. எம்ஜிஆர் திமுகவை விமர்சிச்சார், திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு, அதனால ஓட்ட போட்டாங்க. அதே போல திமுகவை விஜய் எதிர்க்கிறார், திமுகவை தீய சக்தின்னு சொல்ல போறாரு, அதனால ஓட்டு விழுந்துரும். என்ன ஃபார்முலா? ஊழல்வாதின்னு சொல்லணுமா இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நீங்க எல்லாம் கொள்ளடிச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதா? இரு திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பணத்தை, மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சு வீட்டு கொண்டு போறாங்க. டாஸ்மார்க்ல 30,000 கோடி ஊழல்ன்றாங்க. இடி ரைடு நடந்திருக்கு. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமியில இருக்கக்கூடிய அமைச்சர் இலாக்கால குட்கால இருந்து, முட்டையில இருந்து, பருப்புல இருந்து தொடர்ச்சியா ஊழல் இருக்கு. பொன்முடி ஊழல் பரிச்சாலியா இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி ஊழல் பரிச்சாலியா இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் மோசம். அததான் சொல்றாரு, நான் சிறுவாணி தண்ணி போல தூய்மையான அரசியலை கொடுப்பேன். இதை தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கிறான் சார். ஒரு நல்ல ஆட்சி வராதா? எவ்வளோ நாள் தான் கேட்குறேன், எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், இவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், இவங்க குடும்பம் நல்ல. தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம், நீங்க தமிழ்நாட்டு மக்களோடு பொருத்தி விஜய் அரசியல பேசுறது எப்படின்னு எனக்கு புரியல, சால பொருந்துமான்னு. ஏன்னா ஒரு கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் விஜயை தேடி தேடி வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொருத்தி விஜய் அவர்களோட அரசியல் பேசாட்டி யாரோட அரசியலை பொருத்தி பேசல? இல்ல சார், அமெரிக்கால உள்ள மக்களோட அரசியலை பொருத்தி பேசல சார். என்ன சார் சொல்றீங்க நீங்க? தமிழ்நாடு சார் அதிகபட்சம் 15ல இருந்து 25 வயசுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் சார் விஜயை ரசிக்கிறாங்க. விஜய் பின்னாடி இப்ப இவ்வளவு கூட்டம் திரள்றாங்க, விஜயை பார்க்கணும்னு வராங்க. அதுலயுமே பெருங்கூட்டத்துக்கு வந்து அவரை இன்னமுமே என் கருத்து இல்ல, யார் கருத்து சார்? சில ஆய்வாளர்கள் சொல்ற கருத்தை நான் கேள்வியா வைக்கிறேன். அந்த ஆய்வாளர்கள் அறிவு இல்லாதவர்கள். இன்னுமே எந்த ஆய்வாளர் சார்? நான் கேட்கிறேன் சார், சும்மா நாச்சுக்கும் திமுகக்கு செம்பு அடிக்கிற, கூஜா தூக்குற, முட்டு கொடுக்கிற மவுத் பீஸுங்க, கையில பணம் வாங்கிட்டு பேசுறவங்க, பத்திரிகையாளர்னு போட்டுக்கிறவங்க, அரசியல் விமர்சனம், அந்த முட்டாள்களை பத்தி பேசிட்டீங்களா நீங்க? அவங்கள அறிவாளிங்களா? இல்ல சார், என்னாச்சு தெரியுமா? அவங்க பொண்டாட்டி அவங்களுக்கு ஓட்டு போடுமா? இதெல்லாம் யார் ஓட்டு? நான் கேக்குறேன் சார், என்ன கருத்து? இதெல்லாம் தேவையில்லாத. வேற என்ன கருத்து? என்ன கருத்து? இவர் வந்து இவ்வளவு ஓட்டு வச்சிருக்காரு, இவ்வளவு ஓட்டு, என்ன கருத்து? என்ன இதுல சொல்றீங்க நீங்க? 15 வயசுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓட்டு போட வருவாங்க? நீங்க அலோட் பண்ணுவீங்களா? அதிமுக கட்சியினர் அவங்க ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பெரிய கட்சி அது. இன்னொன்னு அவங்களுடைய பெரிய படைபலம் சார். இன்னைக்கு திமுக அமைச்சர் பெருமக்கள் ஒரு பகுதிக்கு போனா இப்ப பணபலம் சொல்ல வரீங்களா? ஒரு படைபலம் அவங்க சார். இது படைபலம் சார், அது பணபலம் சார். KN நேருவா இருக்கட்டும், திரு MRK பன்னீர்செல்வமா இருக்கட்டும், அதே போல திரு செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கிரௌட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வாக்குகள் ஒட்டுமொத்தமாவே அவங்க வந்து ஏற்கனவே எப்படியெல்லாம் அந்த வாக்குகளை அறுவடை செய்ய முடியும்னு தெரிஞ்சவங்க. அந்த திட்டம் விஜய் கிட்ட அந்த மாதிரி திட்டம் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அவர் இப்ப இந்த மாதிரி பூத் கமிட்டி போறாரு, ரைட்டு. விஜய் சொல் பேச்ச ஒரு சிலர் கேட்கறாங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபரா விஜய் மட்டும் தான் இருக்காரு. ஆதவர்ஜனாவும் முடியல, புஷி ஆனந்தாலையும் முடியல, வேற யாராலையும் முடியலையா சார்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு எப்படி வாக்குகளை அறுவடை செய்ய முடியும்? நான் கேட்கிறேன். கண்டிப்பா செய்ய முடியும் சார். இந்த தொடர்ச்சியாக பூத் கமிட்டி மாநாடு,
தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள், மண்டல வாரிய மாநாடு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு விஜய் அவர்கள் களத்தை இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்தி வருவாங்க. நான் கேட்கிறேன், என்ன பக்குவம் இல்லை வாக்களிக்க போறாங்க? இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் வரும்போது இப்படிதான் இருந்துச்சு. எம்ஜிஆர் வரும்போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாமே வந்து அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ பட்டாச்சாரியாகவோ கோமான் சீமானாகவோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் முறைப்படுத்தினாங்க சார். தமிழ்நாட்டு அரசியல் சினிமா கூட்டத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு, இந்த சினிமா கூட்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. கேவலமா பேசுறாரு சார். நான் கேட்கிறேன் சார் நீங்க இவ்வளோ தரமா ஒரு அமைச்சரா இருந்து திமுக இதெல்லாம் கண்டிக்கணும் சார். நாளைக்கு வந்து விஜயோட தம்பிமார்கள் நயன்தாராவை பத்தி பேச ஆரம்பிப்பாங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இது அதுதான் சொல்றேன் சார். இது யார் வந்து வழிவகுக்கிறா? நீங்க அதுதான் யோசிக்கின்ற ஒரு அமைச்சர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாண்புமிகு பேர் போட்டக்கூடிய நீங்க வந்து இவ்வளவு கேவலத்தனமா பேசுறீங்கன்னு சொன்னா அப்ப அவங்க எதிர்வினை ஆட்டுவாங்களா, ஆட்ட மாட்டாங்களா? இதெல்லாம் யாரு கண்டிக்கணும் சார்? எடுத்ததுமே அதிகாரத்துக்கு வந்துருவேன்னு சொன்னா நீங்க உங்களால எடுத்தவனே 60 சேர்த்தவாறு என்னாச்சும் அடிச்சிருவீங்களா? நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு 10 தப்பா பேச விடுவீங்களா? எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வச்சு தப்பா பேச விடுவீங்களா? ஏங்க ஒரு நாகரிகம் வேணாம். திமுக தலைவர் ஸ்டாலின் ஏங்க இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? கட்டுக்கோப்பு அங்க இல்லையா, இங்க இல்லையா? அங்கதான் சார் கட்டுக்கோப்பு இல்ல. இதெல்லாம் பொம்பளைங்க ரசிப்பாங்களா? பொன்முடி பேசினார் பாத்தீங்களா? பொம்பளைங்க ரசிச்சாங்களா? எல்லாத்துல இருந்துமே எடுத்துட்டாங்க சார். யாரு அவருக்கு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்ட பேசினவர் யாருன்னு கேக்குறேன். பேசினவர் யார்? திமுக கார் தானே. அப்ப கட்டுக்கோப்பு எங்க இல்ல? நீங்க சொல்றீங்களே பயிற்சி பாசறை பட்டவர்கள், ஆண்டாண்டு காலமாக அரசியல் இருக்கிறவங்க, அமைச்சருங்க, மாவட்ட செயலாளருங்க, அந்த ஊரே அவங்க கோட்டையா தான் இருக்கு. அவங்க தான் ஜமீன், அவங்க தான் நாட்டாம. அவங்களுக்கு பேச கூட தெரியலையே. இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயின் தம்பிமார்கள் செய்யறாங்களா? நாகரிகமா களம் கால்றாங்க. நான் கருத்தியல் ரீதியாக வந்து களத்துல நிக்கிறாங்க, கருத்தியல் ரீதியாக போராடுறாங்க, ஜனநாயக ரீதியாக போராடுறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வருகையை எதிர்பார்க்கறாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 60 வயசு வரைக்குமே நான் ஒரு இது வச்சுக்கிறேன், ஒரு அளவீடு வச்சுக்கிறேன். அந்த வாக்குகளை அறுவடை செய்யணும்னா இந்த இளைஞர் கூட்டம் தான் போய் வாக்குகள் கேட்கணும். இவங்க போய் கேட்டால் அங்க ஓட்டு போட்டுருவாங்களா? அந்த வயது உடையவர்கள், தன்னுடைய அப்பா வயது பெரியப்பா வயது உடையவர்கள், மூத்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட போய் விஜய்க்காக ஓட்டு போடுங்க, விஜய் இதற்காக வராருன்னு இவங்க போய் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? போட்டுருவாங்க. அதிமுக திமுக வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் காலங்காலமா அதிமுக திமுக செஞ்சுட்டு இருக்கு சார். அததான் சார் சொல்றேன். நான் கேக்குறேன், நீங்க வந்து சின்ன வயசு எம்எல்ஏ வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது போய் ஓட்டு கேட்கலையா? பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார். என்ன தெரியுமா வயசு? 23 வயசு. போய் ஜெயிக்கலையா அவரு? சார் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மன்றத்துல போயிட்டு வந்து அன்னைக்கு வந்து நிக்கக்கூடிய இடத்துல போய் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நம்ம இவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறோம், ஏமாத்துறாங்க, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெட்ரோலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க குறைக்கல, டீசலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க குறைக்கல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சப்சிடி தரேன்னாங்க சிலிண்டருக்கு, அதை கொடுக்கல, இபி மாசம் லீடிங் எடுக்கிறேன்னாங்க, அதை எடுக்கல. இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு மக்களை உங்களை ஏமாத்திட்டு தேர்தல் வாக்குவிட நிறைவேற்றாம அவங்க கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. இத போய் விஜயின் தம்பி, ஏன்னா வந்து இவங்க வந்து அப்பற்றவங்க சார், ஒரு கரப்படையாத கைகள். நாங்க வந்து சுத்தம் இத வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல விஜய் அவர்களின் தம்பிமார்கள் மட்டும் தான் பேச முடியும். ரைட், சரிங்க சார். இண்டிவிஜுவலா இருக்கீங்க, ஒரு தனித்த இது, நீங்க உங்களை போன்றவர்கள் ஆதரவிக்கிறீங்க. அவங்கள பெரிய கூட்டணியா ஏதாவது ஒன்று அமைச்சால்தான் அதிகாரத்துக்கு வர முடியும். இங்கு கூட்டணி இல்லாமல் யாராலும் அதிகாரத்துக்கு வர முடியாது. நல்லாவே தெரியும். ஒரு உண்மையாவே ஒரு தேர்தல் அரித்மெட்டிக் உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஃபாலோ பண்ணுவீங்க. எந்த கூட்டணியுமே இல்லாமல் எப்படி விஜயால் சாதிக்க முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்? என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஓட்டை மட்டும் தான் பிரிக்க முடியும். இன்னும் 9 மாசம் காலம் இருக்கு சார். விஜய் அவர்கள் களத்துல அதான் சொல்றாரு, தேர்தல் பிரிவு சேர மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்கள், நீங்க வந்து கூட்டணி அமைப்பது கொள்வதெல்லாம் அங்க டிசம்பர்ல தான் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா சார், இல்ல யாருமே அந்த வியூ விஜய் கூட சேரலாம் விஜய் யாருமே அததான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமானே ஏன் வந்து பிஜேபி முதுல ஏறிடலாம், அதிமுக ஒரே குழப்பத்துல எதுக்கு தெரியுமா? யாரு சொன்னாரு? சீமான் சொன்னாரு. நீங்க பாருங்க சார், கூட்டணியே வேணாம் சீமான் இந்த பக்கம் பிஜேபி பக்கம் போக அதுதான். அதனாலதான் அண்ணாமலை பக்கத்துல போய் உட்காந்தாப்புல. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சிங்க. நீங்க எத்தனை பிஜேபி தலைவர்களோட நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, எடுக்கலாமா? நான் என்ன கேக்குறேன் சார், எங்கயாவது போனா பார்க்க மாட்டீங்க. ஒரு கல்லூரி விழாவுக்கு அவர் விருப்பப்பட்டு தான் போனாரு. தெரிஞ்சுதான் போனார்ல, தெரிஞ்சுதான் போனார். கூட்டணி பத்தி பேசதான் போனார். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி மோடி பக்கம் அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கல சார். அரசியல் கட்சி ஆரம்பித்தவர், சனாதனத்தை எதிர்த்தவர், மோடியை எதிர்த்தவர், அண்ணாமலையை சாடியவர்
அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்துக்கிறார். என்ன உட்காந்து எங்கள் அண்ணாமலைலாம் நல்லா பேசுவார், நல்ல மனுஷன்லாம் பேசுவார். பார்த்தீங்களா, இது எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டுக்கோங்க. 8% உள்ள வாக்கை விஜய் அவர்கள் அப்படியே கொத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% பிடுங்க போறார். 2% அமலப்பட்டு நிற்பார் சீமான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளும் மோடி ஸ்டைலில் போயிடுவோம், பிஜேபி ஸ்டைலில் போயிடுவோம், அதிமுக ஆதரவு கொடுத்தா ஏன் ஓட்டு சேர்ந்துருக்கு. அப்ப என் ஓட்டு 8, அண்ணாமலை ஓட்டு 11, 19, எடப்பாடி ஓட்டு 19. அப்ப என்ன இவங்களோட கணிப்பு கேளுங்களா, தனித்தனியா அவங்களாவது அப்படி போலிங் ஓட்டு 60 அப்படி சேர்றாங்க. விஜய் கூட யார் சேர்றதுக்கு மக்கள் இருக்காங்க சார். நீங்க பார்க்க தான் போறீங்க. ஓட்ட மட்டும் தான் சார். இந்த தமிழ்நாட்டை இந்த வாட்டி நடக்கக்கூடிய தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல், சிறப்பான தேர்தல், யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவு தேர்தல். நான் கேட்கிறேன், எல்லாரோட வாக்கையும் விஜய் அவர்கள் டேமேஜ் பண்ண போறார். டேமேஜ் தான் விஜய். அப்ப ஒரு டேமேஜ் பர்சன் எல்லாரோட வாக்கை பிரிச்சு ஆட்சி அமைக்க போறாரு சார். திரும்ப தனியா எப்படி ஜெயிக்க முடியும் பாருங்க சார், என்ன கூட்டணி வர. இது வெறும் டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி எல்லாம் வெறும் 30 தொகுதி 40 தொகுதி எல்லாம் கிடையாது. சரிங்களா, சரி 234 தொகுதியிலையும் விஜய் அவர்களுக்காக வாக்களிக்கக்கூடிய மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு எப்ப அதிமுக ஓட்டு போட மாட்டாங்களா? ஏற்கனவே 2 ஆட்சியும் பாத்துட்டாங்க சார். இந்த இயக்கம் நம்மளை ஏமாத்திருக்கு. இந்த இயக்கம் இவர்கள் உத்தமர்கள், இவர் தியாகிகள், இவர்கள் வீரர்கள், இவர்கள் சூரர்கள், இவர்கள் கர்ணர்கள். இந்த எல்லா கர்ணர் எல்லா கப்பியும் பார்த்துட்டு ஐயோ வேணாப்பா, ஏதோ இறைவன் ஒரு வரப்பிரசாதம் விஜய் வந்திருக்கிறாரு, அவருக்கு வாக்களிக்கணும்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க. மக்களோட கூட்டணி தனியா நின்னாவே விஜய்க்கு ஓட்டு போட இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜய் அவர்கள் களத்துல அதான் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ல வரேன். திருமாவளவன் அவர்கள் இப்போ மரியாதை குறித்து அவரை போலன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து திமுக இருக்கிறோம், விஜய் கதவையும் அடிச்சிட்டாங்க சார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் வாக்கை விஜய் வந்து வென்றெடுக்கிறார். எப்படியாவது இழுத்துன்னு வந்துடணும்னு பார்த்தாரு, அவரும் கதவு மூட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல விஜய் அவர்களின் யார் வாக்கை விஜய் வெல்ல போறார், பட்டியலின மக்கள் விஜய் எப்படி வெல்ல போறார், சிறுபான்மை மக்கள் வாக்கை விஜய் எப்படி வெல்ல போறார். நான் கேட்கிறேன் சார், போன தேர்தல 3% வித்தியாசம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். சரியா, நீங்க வந்து சாமானியமெல்லாம் இவரை வந்து அப்படியே நீங்க கூத்தாடி அந்த மாடி ஆடிலாம் சொல்லிட்டு பேசிட்டுலாம் போயிட முடியாது. இதெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவரை சொல்லக்கூடிய கூத்தாடின் வார்த்தை அங்கேயும் பொருந்தும், எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க வந்து உங்க திமுக தம்பிமார்கள்ட்ட சொல்லுங்க, டே கூத்தாடின்னு சொல்லாதீங்கடா, கூத்தாடின்னு சொன்னா அது எங்களுக்கும் பொருந்துண்டா அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்யுங்க. பெரிய நம்பிக்கையில் இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். இந்த வக்ஃபு ஆக்ட் விஷயத்துல விஜய் தரப்பும் போனது கோர்ட்டுக்கு. ஆதவர்ஜனா அதான் சொல்றாரு, நீங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த வழக்கு லைன் ஆகவே இல்லை. ஆனா அதை வந்து வெற்றியை நாங்க தான் இதுக்கு வந்து தடைய வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களே அப்படின்னு சில தரப்பு எடுத்து அதை வந்து விவாதிக்கிறாங்களே சார். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டே ஆகாத ஒரு விஷயம். ஆமா வெற்றி வெற்றி நாங்க போனோம் அப்படின்னு உண்மையா வெற்றி சார். 130 இடத்துல சார் நீங்க அங்க வந்து ஒரு 100 பேர் வந்து வழக்குல வந்து இந்த வழக்குல எல்லாருமே 79 பேர் வழக்கு போட்டிருக்காங்க சார். 79 பேர் வழக்குல கண்டிப்பாக விஜய் அவர்கள் தரப்புல வந்து வக்கீல வச்சாரு, அது லைன் ஆகலன்றாங்க சார். நேற்று ஒருத்தர் பேசுறாரு சார், ஒரு தனியார் ஊடகத்துல. அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்கிறார். அந்த வழக்கறிஞர் ஆர்கியூ பண்ணிருக்கிறார். என்ன சொல்றாரு, சிங்வி அவர்கள் ஆர்கியூ பண்ணிருக்கிறார். ஆனா விஜயோட வழக்கறிஞர் தான் அவர் சார்ந்து ஆர்கியூ பண்ணல. என்ன இதுன்னு பேச்சா இது? நான் கேட்கிறேன் சார், சிங்கிவி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞராக இருக்கிறார். முதல் 5 லிஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறமா லிஸ்ட் ஆகல. அதான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகல. நான் கேக்குறேன், வில்சன் லிஸ்ட் ஆச்சா? வில்சன் போய் ஆர்கியூ பண்ணாரா? இல்ல அரசு தரப்புல வில்சன் வந்திருக்காருன்றத பதிவு பண்ணிட்டாரு. வந்து உட்கார்ந்துருந்தாரு சார். பேசினாரான்னு கேக்குறேன். விஜய் எந்த அட்வொகேட்டை வச்சிருந்தாரு? சிங்கி பேசியிருக்காரு சார். திமுகவோட வழக்கறிஞர் பேசிக்கல. இதை வந்து மறை மாற்றத்துக்காக தான் பாத்தீங்கன்னா சில பேரை வச்சு தமிழ்நாட்டுல வந்து வேலு, கவுண்டமணி, செந்தில்னு வச்சு பேச வைக்கிறாங்க. நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா போயிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வெற்றி பெற போகுது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு த்ரெட்டா இருக்க போகுது மற்ற கட்சிகளுக்குன்றீங்க. இதோட பலம் பெற போகுது. இன்னும் பலம் பெற்றுட்டு இருக்கு. இதோட பல விஷயங்களை பார்க்க போறீங்க. தலைவர் விஜய் அவர்கள் களத்துல இறங்கும் போதே இன்னைக்கு வந்து 5 நிமிஷம் பேசினதுக்கு 5 மாசம் அவரை பத்தி டிவிகே பத்தி பேச்சு நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தேர்தல் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கோட்டையை போய் அந்த இடத்துல நிற்கும் என்பதை நான் சொல்றேன். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்களின் கேள்விகள் சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகம் குறித்தான விமர்சன கேள்விகளை தான் நான் வச்சிருக்கிறேன்.
மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி முஸ்தபா சார்.